ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். ஒவ்வொரு நல்ல செயல்களை தொடங்கும் போதும் நாம சகுனம் பார்க்குறோங்க. அதே மாதிரி திருமணம் செய்யும் போதும் அதிக அளவில் சகுனம் பார்க்குறோம். திருமணம் நடக்கும் போது மழை பெய்வது நல்ல சகுனமா அல்லது கெட்ட சகுனமா அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். திருமணம் என்பது 1000 காலத்து பயிர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அத்தகைய திருமணமானது அன்றைய காலத்தில் பிரம்ம முகூர்த்தமான காலை நேரத்தில் மட்டுமே நடத்தப்பட்டதுங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலத்துல நைட்லயும் திருமணம் செய்யறாங்க. மழை பெய்வது என்பது ஒரு இயற்கையான நிகழ்ச்சி தான். மழை பொழிவானது அனைவரின் மனதிலும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. அந்த மழையானது வறண்ட நிலத்தில் உள்ள பயிர்களை உயிர்ப்பிக்குது. அந்த வகையில் வைத்து பார்க்கும் போது திருமண நாளன்று மழை பெய்வது அந்த மணமக்களின் அதிர்ஷ்டமாக சொல்லப்படுதுங்க. மழையானது ஆசீர்வாதம், தூய்மை, ஒற்றுமை மற்றும் வளமை ஆகியவற்றை குறிக்குது. எனவே நமது வாழ்க்கையின் முக்கிய நாட்களில் மழை பெய்வது நல்ல சகுனம் தாங்க. மழை என்பது ஆசீர்வாதத்தை குறிக்குது. எனவே திருமண நாளன்று மழை பெய்தால் அந்த மணமக்கள் இயற்கையால் மழையால் ஆசீர்வாதம் செய்யப்படுறாங்க. மழை பெய்ததும் நமக்கு தேவையான நீர் மற்றும் மகிழ்ச்சி கிடைக்குங்க. அதே மாதிரி திருமணம் நடைபெறும் போது மழை பெய்தால் அந்த மணமக்கள் ஒற்றுமையாகவும் அவங்களோட எதிர்காலத்திற்கு தேவையான நிறைந்த செல்வத்தை பெற்று நல்ல வளமுடன் வாழ்க்கையை தொடங்குவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. மழை பெய்வது முடிந்ததும் ஒரு புதிய ஆரம்பத்திற்கான வழி கிடைத்து விட்டது அப்படின்னு அர்த்தங்க. எனவே திருமண நாளில் மழை பெய்வதால் திருமணம் முடித்த புதிய தம்பதிகள் தங்களோட புதிய வாழ்க்கையில் தெளிவான மனநிலையுடன் இருப்பாங்க. எனவே திருமணத்தின் போது மழை பெய்வது மிகவும் நல்ல சகுனங்க. தம்பதிகள் மென்மேலும் வளர்ச்சியையும் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லை என்பதையும் குறிக்குது. உங்களோட திருமணத்தின் போது மழை பெய்ததா அல்லது மழை பெய்யவில்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.